இது எங்களுக்கு நல்லதாக இருக்கும். ஏன்னா பிஜேபியோட சேர்ந்த யாருமே ஜெயித்ததில்லை, திமுகவையும் சேர்த்து சொல்கிறேன். அவங்க எதை வேணாலும் ஆஃபர் பண்ணட்டும். பாஜகவோட சேர்ந்து திமுகவே தோற்றுருக்கு 2001 அவங்களோட சேர்ந்தா யாராக இருந்தாலும் தோப்பாங்க. பொதுவாக தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் மக்களிடம் எப்படி எடுத்துச் செல்ல வேண்டும், நம்முடைய திட்டங்களை மக்களிடம் எப்படி சேர்க்க வேண்டும், வாக்குகளை எப்படி பதிவு செய்ய வேண்டும், இந்த எஸ்ஐஆர் சிறப்பு சரிபார்ப்பு திட்டத்தின் கீழ் விடுபட்ட வாக்குகளை எப்படி சேர்க்க வேண்டும், இதையெல்லாம் கவனித்து செய்ய வேண்டும் என்ற கருத்துக்களை எல்லாம் முதல்வர் எங்களுடைய மாவட்ட செயலாளர் சொன்னார். அவர்களும் அதை செயல்படுத்துவோம் என்ற வகையிலே சொல்லியிருக்கிறார். கட்டாயமாக இதுவரை நடந்த எல்லா தேர்தல்களிலும் திமுகவை பொறுத்தவரையும் திமுக வேட்பாளரா கூட்டணி வேட்பாளரா என்று பார்த்ததில்லை. அதனாலே தான் நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 வெற்றி பெற முடிந்தது. அப்படித்தான் நாங்கள் பார்க்கிறோம். இந்த கூட்டணி என்பது திமுக கூட்டணி என்றால் திமுக வேட்பாளர்களாகவே நாங்கள் கருதுகிறோம். ஆமா, இப்போ இந்த எஸ்ஐஆர்ல ஏதேனும் விடுபட்ட வாக்குகள் இருந்தால் அதையெல்லாம் சேர்ப்பதற்கு நடவடிக்கை என்று போன்ற ஆலோசனைகளை சொன்னார். ஆமா ஆமா இல்லை, நாங்கள் பொதுவாக எல்லாரும் விண்ணப்பம் போட்டவர்களெல்லாம் அழைத்து பேசி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சில தொகுதிகள் கூட்டணி கட்சிக்கு போனால் உங்களுக்கு கிடைக்காது என்பதையும் அவர்களுக்கு சொல்வோம். இது எங்களுக்கு நல்லதாக இருக்கும். ஏன்னா பிஜேபியோட சேர்ந்த யாருமே ஜெயித்ததில்லை, திமுகவையும் சேர்த்து சொல்கிறேன். அவங்க எதை வேணாலும் ஆஃபர் பண்ணட்டும். பாஜகவோட சேர்ந்து திமுகவே தோற்றுருக்கு 2001 அவங்களோட சேர்ந்தா யாராக இருந்தாலும் தோப்பாங்க. இதுதான் எப்பவுமே உள்ளது. ஒரு காலத்தில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு கால அவகாசமே கிடையாது. இப்போ 7 நாள் மனு தாக்கல், 2 நாள் மனு பரிசீலனை, திரும்ப பெறுவதற்கான 2 நாள் 9, 14 நாள் பிரச்சாரம், அடுத்த 2 நாள் தேர்தல். இதுதான் எல்லா இப்போ சமீபத்திலே ஒரு 5-6 தேர்தல்களாக இதுதான் நடைமுறை. ஆமாமா, கடந்த முறை நாம் எந்த தொகுதிகளில் வாக்குகளை குறைத்து வாங்கியிருக்கிறோமோ அங்கேயெல்லாம் போய் அதிகமாக வேலை செய்து வாக்குகளை அதிகரிக்க வேண்டும், நம்முடைய திட்டங்கள் என்ன செய்திருக்கிறோம் என்பதை மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். அது இன்னும் 2-3 நாளில் கொடுத்துருவோம். தாவேகா தரப்புல தானே வெளியிட்டாங்க, பாஜக தரப்புல வெளியிட்டாங்களா? அவங்க பேசணும்னு தானே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க பேசணும்னு தானே சொல்லிட்டு இருக்கிறாங்க. பேசுறவங்க நாங்க பேசணும்னு சொல்றாங்க, இவர் பேசலன்னு சொன்னா யார் நம்புவா?